தானியேல் எப்பொழுதும் போல 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். இவர் ஜெபிப்பது சிலருக்கு பிடிக்காது. அவங்க எப்படியாவது இவரை ஜெபிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லி நிறைய நாள் நினைச்சிட்டே இருந்தாங்க. ஆனா தானியேல் ஜெபம் பண்ணுவதை அவர் நிறுத்தவே இல்லை. அவர் என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் தினமும் 3 வேளையும் முழங்கால் பட்டுட்டு தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பது அவருடைய கடமையாகவே வச்சிருந்தார். அப்போ இவங்க ஒரு நாள் போய் ராஜாவிடம் போய், ராஜாவே, நீர் ஒரு கட்டளை இட வேண்டும். இந்த கட்டளையில் உங்களை தவிர யாரிடமும் எந்த விண்ணப்பத்தையும் ஒருவரும் சொல்லக்கூடாது. அப்படி யாராவது ஒரு விண்ணப்பத்தை சொன்னால் அவனை சிங்க குகையில் கொண்டு போட வேண்டும் என்று நீர் கட்டளையிட வேண்டும். ராஜாவும் சரி என்று கட்டளையை பிறப்பிப்பார். தானியேலை கொண்டு இப்ப ராஜா முன்ன நிறுத்திடுவாங்க. ராஜாவை, இவன் உன் கட்டளையை மீறிவிட்டான். அவன் இறைவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். நம்ம கட்டளையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவர் இறைவனிடம் விண்ணப்பம் பண்ணுறாரு. அதனால இவன் தண்டனைக்குரியன்னு சொல்லி ராஜா கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. ராஜா தானியேலை பார்த்தோன்னா மிகவும் வருத்தப்பட்டு போவார். ஏன்னா தானியேலை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தேவ பக்தி உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், கீழ்ப்படிதல் உள்ளவன், சகலத்திலும் சாட்சி உள்ளவன். எப்படி இவனை தண்டிப்பது? மிகவும் வருத்தம். ஆனால் சட்டமே, அதை மாற்ற முடியாதே, என்ன பண்ணுவது? மிகவும் வருத்தத்தோடு அந்த சட்டத்திற்கு தானியேலை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது தானியேல் சிங்க குகையில் தூக்கி போடப்பட்டார். சிங்க குகையில் தானியேல் போட்ட உடனே சிங்கங்கள் கோபத்தோடு வந்தது. உடனே இயேசு அவருடைய தூதர்களை அனுப்பினார். தூதர் வந்த உடனே சிங்கங்கள் தங்கள் வாய்களை கட்டி போட்டது, அமைதியாயிடுச்சு. இப்போ தானியேல் அமைதியாக சிங்க குகையில் இருக்கிறார். ராஜாவோ மிகுந்த கலக்கத்தோடும் மிகுந்த வருத்தத்தோடும் குகையின் வாசல் நின்று, தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ராஜா கேட்பார். உடனே தானியேல், ஆம் ராஜாவே, என் தேவன் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லுவார். ராஜா மிகவும் சந்தோஷப்படுவார். மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை வெளியே கொண்டு வாருங்கள் என்பார். உடனே தானியேலை வெளியே கொண்டு வந்தோடனே ராஜா அவரை கட்டி பிடித்து மிகவும் சந்தோஷப்பட்டு, தானியேலின் தேவனே தேவன் என்று உலகம் எங்கும் சொல்லுவார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தானியேலின் தேவனே தேவன். அவர் சிங்கங்களின் வாய்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தானியேலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சிங்கங்களின் வாய்களுக்கும் பொல்லாப்புக்கும் உங்களை விடுவித்து காத்து நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். ஆமேன்.